ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல் நித்து ஃபேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ. நம்ம இருக்கிற ஊருக்கு பெருமை சேர்க்கணும் இல்லைங்களா, அந்த வகையில் ஒரு வீடியோனே சொல்லலாம். பாருங்கள், ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இன்றைக்கி ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன்னா, நாளைக்கு கிறிஸ்மஸ்க்காக இங்கே ஆவடியில் பார்க்கு போட் ஹவுஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்காகவே இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஆவடியில் இல்லாத வசதியிலே இல்லைன்னு சொல்லலாம். அதில் ஒன் ஆஃப் த ஃபெசிலிட்டிஸில் இந்த ஈகோ பார்க்குன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப ஆசை வரும். கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க, பாருங்கள். குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட் பிளேஸு. பின்னாடி வர வீடியோஸில் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன நிறைய விதமான கேம்ஸுங்கள் இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே என்ஜாய் பண்ணக்கூடிய இடம்னே சொல்லலாம். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். குழந்தைங்க எப்படி எப்படி விளையாடுறாங்க, என்னென்ன கேம்ஸ் இருக்குது. போட்டிங் ஹவுஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நாளைக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லேக் பார்க் பார்த்திங்கன்னா சேத்பட்டில் இருக்க ஈகோ பார்க் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரொம்பவே அருமையான இடம் சொல்லலாம். நீங்கள் வாக்கிங் போகிறதுக்கும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். பெரியவங்களை ஷெட்யூல் காக்கிலேருந்து யோகா பண்ணுறதுக்கு, எக்ஸசைஸ்க்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்லேயே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. நிறைய பசங்க விளையாடுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்குமே நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு கேம்ஸ் நிறைய இருக்குது. வயசானவங்க நல்லாவே வாக்கிங் போகிறதுக்கான இடம் இது சொல்லலாம். நம்ம ரோட்டில் போனால் செயின் பறிப்பு அதெல்லாம் இருக்குது. ஆனால் இது மாதிரி இடத்துல நீங்கள் வாக்கிங் போகும்போது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜாலியாகவும் போகலாம். எந்த டிஸ்டர்பன்ஸு, வண்டி டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கிளிப்பிங் கொடுத்துருக்கேன். பார்க்க போகிறோன்னு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அங்கே நிறைய பறவைகள்லாம் இருக்கும். நம்ம தேவை போட்டில் பார்த்துட்டு வரலாம். வேடந்தாங்கல்லேருந்து நிறைய விதமான பறவைகள் இப்போ நம்ம லேக்குக்கு வந்துடுது. அப்போது இன்னும் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். இந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏரி எப்படி இருந்ததுன்னு தான் போட்டிருக்கேன். இப்படி இருந்த ஏரியை தாங்க இப்போ பசுமைப்படுத்தி நல்லா சுத்தம் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல் வியூவுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. குழந்தைங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற அளவில் கேம்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பெரியவங்களுக்கே பார்க்க அவ்வளோ ஆசை வருது. இதுதாங்க அந்த பார்க்குக்கு போகிறதுக்கான என்ட்ரன்வே. நிறைய ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க. இப்போ பரிசல் போய் ஃபிஷ் பிடிக்கிறதுக்கெலாம் போயிட்டுருக்கு.
பாருங்கள், இந்த கேம்ஸ் வந்து நம்ம சின்ன வயசுலலாம் விளையாடுவோம். ஒரு குட்டி பாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இதை நம்ம நேர்லேயே பார்த்து விளையாடும்போது எவ்வளோ ஆசையாக இருக்கும். குழந்தைங்க வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஓடி ஓடி வந்து விளையாடுறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. கரெக்ட் பார்த்திங்கன்னா அது ஒரு கேம்ஸ் கூட. நிறைய வாத்து கூட்டங்கள் இருக்குது. லைட் ஃபெசிலிட்டி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த நைட்டாக எடுத்து காட்டுறேன், கிட்ட இருக்கும் அந்த டைமில் தான் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ பாருங்கள் வெளிச்சமாக இருக்குது. அதனால் நைட் டைமில் கூட வாக்கிங் போகலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் போய் வரதுக்கு எக்ஸாக்ட் டைம் பார்த்திங்கன்னா 30லேருந்து 35 மினிட்ஸ் ஆகுது. நீங்கள் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்து விளையாடுற இடத்த போய் பார்க்கணும், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் குழந்தைங்களா ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. நிறைய கேம்ஸ் இருக்குங்க இல்லைங்களா? குழந்தைங்க ஹாப்பியாக இருக்காங்க. அதை பார்க்கும்போது பெரியவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம் இருக்குது.